என்னை யாரும் மறக்கல. ஸோ அது வரைக்குமே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ். ஏன்னா இட்ஸ் அ கிரேட் ஸ்ட்ரென்த் ஃபார் மீ. கல்ச்சுரல்ஸ் இதுக்கெல்லாம் இருக்கும்போதுமே கூட ஸ்கூலில் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, யூ டோன்ட் ஸ்டடி பட் யூ ஆல்வேஸ் கோ ஃபார் டான்ஸ்னு டீச்சர்ஸ் எல்லாம் திட்டுவாங்க. மம்மி வந்து பிடிஎல் எல்லாம் பயங்கர திட்டு தான் வாங்குவாங்க. என்கிட்ட எனக்கே ஒரு ப்ளஸ் என்னன்னா, நான் எப்பவுமே இப்படி தான். அதனால வந்து எனக்கு இந்த கேமரா இருக்குது, அந்த கான்ஷியஸே எனக்கு இருக்காது. சீரியல் வந்து எனக்கு ஜோடி நம்பர் 1ல் நான் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பஸ் அண்ட் லாரி ஆக்சிடென்ட் ஆகி நான் சேனலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா வந்துட்டாங்க வந்து ஐயோ அப்படின்னு. பட் நான் வந்து ஐ டென்ட் கிவ் அப் பிகாஸ் என்னோட பார்ட்னர், என்னோட டான்ஸஸ் எல்லாருமே நாங்கள் கோரியம் ரெடி பண்ணிட்டோம். நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நாங்கள் அந்த கனா ஸ்கூல் ஸ்டோரியெல்லாம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு இதில் வந்தோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பி. காலேஜ் வந்துட்டு நான் நினச்சி வேறு மாதிரி இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா, காலேஜில் அதை விட கொடுமையாக இருந்துச்சு. நடந்தா நின்னா அப்படி அசிங்கமாக கலாய்ப்பாங்க. ஐ டென்ட் பிலீவ் தட் அந்த கேர்ள்ஸ் அவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. சண்டே கலாட்டா வாஸ் டோட்டலி கான்ட்ரா. ஃபுல் காமெடி ஷோ. மதுரை முத்துவண்ணா அவரோடது காமெடி வந்து நான் என்ன சொன்னாலும் சிரிப்பேன். நான் நீங்கள் ஏதாவது ஒரு சொன்ன மொக்க ஜோக் சொன்னாலும் நான் சிரிப்பேன். நான் ஸோ குரலில் பார்த்து கிண்டல் பண்ணாத ஆள் இல்லை. கீச் கீச்சுன்னு இருக்கு, எலி மாதிரி இருக்கு, ஐயோ நீ எல்லாம் பேசாத, யோ ஃபேக்கிங், பூன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. ஹாய், திஸ் இஸ் ஆக்ட்ரஸ் ஸ்வேதா சுப்ரமணியன். யூ ஆர் வாட்சிங் மீ இன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. டாக்ஸ் ஆஃப் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மள்கிட்ட வந்திருக்கிற கெஸ்ட் வந்துட்டு நம்ம எல்லாருமே சின்ன மருமகள் சீரியலில் பார்த்துருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் கௌரி சீரியல்லையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வலம் வந்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஸ்வேதா சுப்ரமணியம் அவர்கள். அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாமல் கணக்கான காலங்களில் தொடங்கி இன்னைக்கு வந்துட்டு சீரியலில் வந்துட்டு மிகப்பெரிய ஆக்ட்ரஸாக வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஹாய், ஹவ் யூ? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? டூயிங் குட், தேங்க்யூ. எப்படி போகுது எல்லாமே உங்களுக்கு? ஆல் குட், touchwood and God's grace எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. So nice. Happy to be. Are you happy? Yeah, I am happy. Yes. So nice. So how is everything going? நீங்க கனகாணும் காலங்களில் ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னைக்கு வந்துட்டு கௌரின்ற சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சின்ன மருமகளில் வந்துட்டு நீங்க வலம் வந்துக்கிட்டு இருக்கீங்க. How good are you feeling about this? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை யாரும் மறக்கல. ஸோ அது வரைக்குமே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ். ஏன்னா இட்ஸ் அ கிரேட் ஸ்ட்ரென்த் ஃபார் மீ. நடுவில் நிறைய பிரேக்ஸ் நடந்துச்சு எனக்கு. ஸோ ஸ்டடீஸ்க்காக பிரேக் எடுத்தேன், அதுக்கப்புறம் பர்சனல் லைஃப்காக ஒரு பிரேக் எடுத்தேன். ஸோ நிறைய பிரேக்ஸ் இன் அண்ட் அவுட் இருந்தனாலும் என்னை வந்து நிறைய பேர் மறக்கல. அண்ட் தட் லவ் இப்போ கூடயும் ஒரு பிரேக் எடுத்து திருப்பி நான் சீரியலுக்கு வரும்போது they are very happy and welcoming. எனக்கு அதுவே ரொம்ப பூஸ்டிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ உண்மையிலேயே நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக எங்கேயோ பண்ண ஒரு விஷயம் வந்து திருப்பி எனக்கு அது வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி உங்கள் டான்ஸ் எவல்யூட் ஆயிருக்கு? உங்கள் டான்ஸ் பயணம் எப்போலேருந்து ஆரம்பிச்சது? ஸோ குழந்தையிலேருந்து 2.5 வயசுலேருந்து நான் ஆரம்பித்தேன். யா. ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது நாங்கள் ஃபேமிலியாக இருக்கும்போது அப்போ தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ அங்கேருந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு, என் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து ப்ரொஃபஷ்னலாக அவளை வந்து கற்றுக்க வச்சா இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் என்னை வந்து பரதநாட்டியமில் ஜாயின் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன். ஸோ முறைப்படி டான்ஸ் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு டான்ஸ்னால் ஒரு ஸ்கூலுக்கு போகிறத விட டான்ஸ் கிளாஸ் போகிறதுக்கு தான் ஜிம்முன்னு வந்து ஹாப்பியாகவே. கல்ச்சுரல்ஸ் இதுக்கெல்லாம் இருக்கும்போதுமே கூட ஸ்கூலில் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, யூ டோன்ட் ஸ்டடி பட் யூ ஆல்வேஸ் கோ ஃபார் டான்ஸ்னு டீச்சர்ஸ் எல்லாம் திட்டுவாங்க. மம்மி வந்து பிடிஎல் எல்லாம் பயங்கர திட்டு தான் வாங்குவாங்க, எதுக்கு அவள் இப்படி ஆட வச்சுட்டே இருக்கீங்க. பட் பப்பா மம்மி பயங்கர சப்போர்ட் எனக்கு. அவங்களுக்கு என்னென்னா பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு வந்து சந்தோஷம்தான் முக்கியம், அவங்களுக்கு என்ன லைஃப்பில் என்ன பண்ணணும், எதாக இருந்தாலும் எங்களை அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க இல்லைங்களா. த சாய்ஸ் வாட் வி வாண்ட், வாட் இஸ் அ டேலண்ட், அதை கண்டுபிடிச்சு அதை என்கரேஜ் பண்ணி. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கிஃப்டட். இந்த மாதிரி ஒரு கிஃப்டட் பிளெஸ்டு தான் சொல்லலாம் அப்பா அம்மா இப்படி கிடச்சதுக்கு. ஸோ அந்தோட ஒரு விஷயத்தில் தான் இந்த டான்ஸ் ஜேர்னி ஆரம்பிச்சுது. ஒரு காம்படிஷன் விட மாட்டாங்க என்னை வந்து. எல்லா காம்படிஷன் நானும் துருன்னு கிளம்பிடுவேன், நான் போயிடுவேன். என்னோட குருஸ் அண்ட் என்னோட டீச்சர் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ டான்ஸ் கிளாஸ்லேயே இருந்தாலும் சரி. ஸோ அப்படி தான் வந்து ஒரு காம்படிஷன்ஸாக போய் ஃபஸ்ட்டு சூப்பர் டான்ஸு குழந்தையில 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தில்லானா, தயா 2000, ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்த் மேமோட காம்படிஷன் அதுலலாம் வின் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லோவாக அப்படியே போனது தான். ஸோ நைஸ். அங்கேருந்து ஆரம்பித்து நீங்கள் 2014 வந்துட்டு தட் இஸ் 12 வந்துட்டு கணக்காணும் காலங்களில் உங்களை ஃபர்ஸ்ட் சீரியல் தொடங்கியிருக்கு. டான்ஸ்லேருந்து அடுத்து ஆக்டிங்க்கு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க கணக்காணும் காலங்கள். அதில் வந்துட்டு அது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேமரா ஃபேஸ் பண்ணீங்க ஆக்டிங்காக.
ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? என்கிட்ட எனக்கே ஒரு ப்ளஸ் என்னன்னா, நான் எப்பவுமே இப்படிதான். அதனால வந்து எனக்கு இந்த கேமரா இருக்கு, அந்த கான்சியஸே எனக்கு இருக்காது. டான்ஸ் ஆடுறப்போ கூட வந்து கமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் சொல்லிட்டு படபடப்படான்னு கண்ணில் தண்ணி வந்துடும். எனக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவோம், ஓ இது டிவி ஷோவில் நிறைய பேர் நம்ம பார்க்குறாங்கல்ல, எல்லாரும் கேட்பாங்க நீ வேணும்ட்டே தானே அழுற, சும்மா தானே அழுற. எனக்கு அந்த கான்சியஸே இருக்காது. நம்ம காம்படிஷன், இது நம்ம வின் பண்ணி ஆகணும், அந்த ஒரு இதுதான் இருக்கும். அப்புறம் வந்து இந்த சீரியல் வந்து எனக்கு ஜோடி நம்பர் 1ல் நான் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பஸ் அண்ட் லாரி ஆக்சிடென்ட் ஆகி, அது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நடந்தது. பஸ்ஸில் இருந்த எல்லாருக்குமே நடந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு ஃப்ராக்சர் ஆகிட்டு நடந்துட்டு இருக்கும்போது நான் ட்ரிச்சிக்கு போனேன். ஜி தமிழ் டான்ஸ் ஷோல விஜய் டிவி ஜோடி நம்பர் சீசன் 5. அப்போ அந்த காம்படிஷனுக்கு கொரியோலாம் முடிச்சுட்டு எனக்கு வேற ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு ட்ரிச்சியில். அப்போ அதுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் இருந்துச்சு. ஆக்சிடென்ட்னா சேனலுக்கு நெக்ஸ்ட் டே, எனக்கு 1 டேயில் நெக்ஸ்ட் டேயில் எனக்கு ஷூட்டிங். நான் சேனலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா வந்துட்டாங்க, வந்து ஐயோ அப்படின்னு. பட் நான் வந்து ஐ டென்ட் கிவ் அப், பிகாஸ் என்னோட பார்ட்னர், என்னோட டான்ஸஸ் எல்லாருமே நாங்கள் கோரியோ ரெடி பண்ணிட்டோம். நான் சொன்னேன் இல்லை பரவாயில்ல நான் இது வச்சு ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஓபி எல்லாம் போட்டு கோரியோவை லைட்டாக வீல் சேரில் மாற்றி, ஏன்னா அது வந்து டிவோஷனல் ரவுண்டு வேறு, அது தெரில, அது பயங்கரமாக ஆடி எல்லாருமே மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டாங்க எல்லாருமே. அது அது ஆடி முடிச்சதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க நீ விட்டா நீ இப்படியே ஆடிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு, இல்லை நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு எலிமினேட் பண்ணுறப்போ திருப்பி நீ வைல்ட் கார்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னாங்க. பட் எனக்கு ஹீல் ஆகிறதுக்கு டைம் எடுத்துச்சு. மீன் டைம் வந்து அந்த ஷோ முடிகிற டைம் ஆகிடுச்சு. ஸோ எங்களால் அது ஃபினிஷ் பண்ண முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் சேனல்லேருந்து எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கனா காணும் காலங்கள் கொடுத்தாங்க. ஸோ கனா இஸ் லைக் ட்ரீம் ஃபார் எவ்ரிபடி இல்லைங்களா? அப்போது நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நாங்கள் அந்த கனா ஸ்கூல் ஸ்டோரியெல்லாம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எல்லாரை பற்றி பேசுவோம், அந்த கேரக்டர் நேம்ஸ் எல்லாம். அப்போ எனக்கு இதில் வந்தோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பி. ஓகே பண்ணலாம். இப்போ காலேஜ்லேருந்து சொன்னப்போ தே கேவ் பெர்மிஷன். ஏன்னா மாநாடு மயிலேருந்து எனக்கு காலேஜும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே அட்டெண்டன்ஸ்க்கு திட்டு விழும், பட் ஆனால் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த வேலை வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஓகே ஃபைனுன்னு சொல்லிட்டு அப்போ தான் கனா காணும் காலங்கள் ஜோதிகான்னு சொல்லி வந்து நான் யார்ட்டையுமே சொல்லவே இல்லை. ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் தான் ஆக்சுவலி எனக்கு டெஸ்ட் ஷூட் தான் சொன்னாங்க. டெஸ்ட் ஷூட் பார்க்கலாம், ஏன்னா நீங்கள் கார்த்தியோட ட்வின் சிஸ்டராக தான் வரீங்க, நம்ம டெஸ்ட் ஷூட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சொல்கிறோம். சரி நானும் நினச்சி டெஸ்ட் ஷூட் தானே, இது கன்ஃபார்ம் தெரியல நம்மளுக்கு அப்படின்னு நானும் போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா பண்ண சீன் வந்துட்டு ப்ரோமோவாகவே ரெடி ஆகிட்டு கன்ஃபார்மாக வந்துச்சு. எனக்கா ஓகே ஐ மீன் டு கனாஸ் ஃபேமிலி அப்படின்னு அது நல்லா போச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு சன் டிவியில் கார்த்திகை பெண்களின் பியூலான்னு ஒரு மெயின் லீட் கேரக்டர் கொடுத்தாங்க. திருமுருகன் சாரோட ப்ரொடக்ஷன் அண்ட் கவிதா பாரதி சாரோட டைரக்ஷனில். எனக்கு அது தட் வாஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி, வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அது எனக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. இப்போ கூடயுமே வந்து ஒரு 10 கமெண்ட்ல யாரோ எடுத்துங்க என்ன பியூலான்னு கூப்பிட்றப்போ எனக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்கும். ஓகே சன் டிவியில் அது முடிச்சதுக்கு அப்புறம் சீரியல் வந்து எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. பண்ண மீன் டைம் என்னோட காலேஜ் முடிஞ்சது அண்ட் சீரியலும் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு வந்துட்டு என்னோட ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ட்ரீம் அப்ராட்ல போய் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்புறம் நான் ஃப்ரான்ஸ் போனேன். நீங்கள் போய் ஃப்ரான்ஸ் போயிட்டு MBA படிச்சு முடிச்சீங்க. நீங்கள் கணக்கானுங்கள் பண்ணும்போது வந்து நீங்கள் காலேஜ் படிச்சுருந்தீங்க? ஆமாம், SRMல படிச்சிருந்தேன். காலேஜ் பிகாம் பண்ணி. பிகாம் ஆமாம். ஹவு டிட் யூ மேனேஜ்? ஒரு பக்கம் பிகாம் SRMல, ஒரு பக்கம் கனா காணும் காலங்கள். காலேஜ்லாம் கேட்க மாட்டேன் கனா காணும் காலங்கள் ஜோதிகாயா? ஐயோ நீங்க வேற. நான் வந்து அப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போதே நான் மாநாடு மயிலாட பண்ணிட்டு இருந்தேன். 12th அப்போ நான் மாநாடு மயிலாட 4 முடிச்சுட்டு 5க்கு ஜாயின் பண்ண போகிறேன். சென்ட் ஜான் 11th வந்து சென்ட் ஜான்ஸ், 12th வந்து மான்ஃபோர்ட். ஸோ எனக்கு வந்து பெர்மிஷன் நிறைய ஸ்டோரிஸ் இன் பிட்வீன் இருக்குது. ஸோ ஆமாம், ஏன்னா டான்ஸு ஷோஸ் அட்டெண்டன்ஸ் இல்லை, அதனால் ஸ்கூல்லேருந்து பெருசாக சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா நான் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திடீர்னு பெர்மிஷன். அப்போ இமீடியட்டாக வேறு ஸ்கூல் மான்ஃபோர்ட் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் நான் 12th போர்டு எழுதுறேன். இல்லாட்டி என்ன, பிகாஸ் வீட்டில் வந்து ஸ்டடீஸும் முக்கியம்ட்டாங்க, எனக்கு டான்ஸும் முக்கியம்ட்டாங்க. ஸோ ஐ ஹேவ் டு பேலன்ஸ் போத். ஸோ அதனால் 2 ஸ்கூலுமே எனக்கு வந்து 11th 12th இப்படி தான் நான் பண்ணேன். 1 இயர் இங்கே விட. ஸோ எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்துட்டு 1 or 2 தான் இருப்பாங்க. என்னால் வந்து அந்த ஒரு 12th ஃபேர்வெல்லோ அதெல்லாம் என்னால் என்ஜாய் பண்ண முடியல. ஓகே ஃபைன் அப்படின்னு ஐ ஜஸ்ட் ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டேன் நான்.
காலேஜ் வந்துட்டு நான் நினச்சி வேறு மாதிரி இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா காலேஜில் அதை விட கொடுமையாக இருந்துச்சு. ஏன்னா சீனியர்ஸ் நடந்தா நின்னா அப்படி அசிங்கமாக கலாய்ப்பாங்க. கலாய்க்கிறது கூட பிரச்சனை இல்லை, வெரி பேட் கமெண்ட்ஸ் வரும், ரொம்ப ஃபில்த்தியாக பேசுவாங்க, just because I'm into media. And I didn't believe that அந்த கேர்ள்ஸ் அவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க மோர் தென் பாய்ஸ். ஆமாம், சீனியர்ஸே என் கூட படித்தவங்க. ஸோ காலங்கள் நடிச்சதுக்காக மானட மயிலில் பெர்ஃபார்ம் பண்ணனால ஐ யூஸ் டு கம் இன் டு அது இது ஷோஸில் கண்டினியூஸாக வந்துட்டே இருப்பேன். மீன் டைம் ஐல் கம் டு த காலேஜ். ஸோ நான் காலேஜில் நான் ஸ்டூடெண்ட், நான் எப்பவும் மாதிரி தான் இருப்பேன். பட் அவங்களுக்கு என்ன, ஷீஸ் இன் டு மீடியா, ஷீ ஷோயிங் ஆஃப் டூ மச் அதெல்லாம் சொல்லுவாங்க. யாரும் எங்கிட்ட பேச மாட்டாங்க. நானாக போய் வாலண்டியராக பேசினாலும் என்கிட்ட அழகாக முன்னாடி பேசிட்டு பின்னாடி தப்பாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ மச் ஆஃப் காசிப்ஸ். டெய்லி போய் மம்மி டாடிட்டு அழுவேன், எனக்கு காலேஜ் பிடிக்கல, எனக்கு வேண்டாம். பட் ஸ்டில் இல்லை, ஓகே எவ்வளோ நாள் தான் நம்மளே அழுதுட்டுருப்போம் அப்படின்னு. தென் ஒன் டே வந்து பயங்கரமாக சீனியர்ஸ் ரொம்ப ரேக்ட் பண்ணாங்க. நான் திரும்பி கேட்டேன், உங்கள் தங்கச்சி வந்து இது மாதிரி பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து இப்படி தான் வந்து யாரோ ஒருத்தங்க கலாய்ச்சாங்கன்னா இப்படி தான் பண்ணுவீங்களாண்ணா அப்படின்னு. தென் தே அண்டர்ஸ்டுட் மீ. ஓகே, தென் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நான் சீனியர் ஆனோடனே இட் வாஸ் ஓகே. சரி, அது ரொம்ப. ஆனால் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் 2-3 ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, நான் காலேஜ்க்கு வரலன்னா அவங்களும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணும், இன்னைக்கு இந்த அசைன்மெண்ட்டு அவங்களுக்கு நான் எழுதி கொடுக்கணும். வேறஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தே ஹேட் அ குரூப். அண்ட் நாங்கள் 3 பேர் ஒரு குரூப்பாக இருப்போம், அவங்க மிச்ச கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக இருக்கும். தே டோன்ட் லைக் அஸ், இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ தென் தே டோன்ட் ஹெல்ப். வெரி ஒரு பொண்ணு தான் வந்து ஏதாச்சும் ஒன்று ஹெல்ப் பண்ணும், பட் தே வில் ஸ்டாப் ஹர், டோன்ட் ஹெல்ப் ஹர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா படித்து மார்க் வாங்குவோமா, அது பிடிக்காது. ஸோ மச் ஆஃப் திங்ஸ் கோ த்ரூ பண்ணி ஓகே இதான் நான் லைஃப், இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. பிகாஸ் ஐ ஹர்ட் மை சிஸ்டர்ஸ் டெல்லிங் எல்லாம் அவங்களோட காலேஜ் ஸ்டோரிஸ் எல்லாம் ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். பட் ஐ மிஸ்ட் இட். அஃப்கோர்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும்னு நினச்சேன், எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டு போனாங்க. ஐ தாட் இங்கே என் கூட லைஃப் லாங் வருவாங்க, ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பெரிய கேங்கு அப்படின்னலாம். எவ்ரி ஒன் டிச்ட் மீ. எல்லாரும் முதுகில் ஸ்டாப் பண்ணி போனாங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நிறைய அடிபட்டு பார்த்துட்டேன். அதனால் அழுது வந்து இப்போ ஓகே, ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் லைஃப், லெட் கோ வித் த ஃப்ளோ, அவ்வளோதான் இருக்கேன் நான். ஸோ இட் வாஸ் டஃப் டு மேனேஜ் போத் ஸ்டடீஸாக இருந்துட்டும் மீடியா. அந்த ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அது ஒருத்தங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கிடைச்சிருச்சுன்னா யூ வில் பி ஹியர். பட் அது கிடைக்கலன்னா அடிச்சு பிடிச்சி போயாகணும். எனக்கு பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய சப்போர்ட்னா என்னோட மம்மி பாப்பா. அந்த 2 தெய்வங்கள் எனக்கு இல்லைன்னா ஐ டோன்ட் நோ. சூப்பர் வெல் செட். நீங்கள் எஸ்ஆர்எம்ல படிப்பு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து எம்பிஏக்கு ஃப்ரான்ஸுக்கு போனீங்க. ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு அங்கே எம்பிஏ அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸில் வந்துட்டு எம்பிஏ பணி புரிஞ்சுட்டு அங்கேயே வேலை பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் சென்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவுக்கு தட் இஸ் உள்ள வந்தீங்க, தமிழ் மீடியாவுக்குள்ளே. ஹவ் இஸ் தட் லைக் எக்ஸ்பீரியன்ஸ், ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு எப்பவுமே ஐ எம் அ சிம்பிள் கேர்ள். ஐ மீன் எனக்கு என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். பிகாஸ் அவங்க தான் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷனும் சொல்லலாம். மை அப்பா, என்னோட அம்மா, என்னோட 2 சிஸ்டர்ஸ், ஐவ் சீன் தெம். எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, எப்படி கஷ்டப்பட்டு லைஃப்பை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா மம்மியெல்லாம் வந்து 3 பொண்ணுங்களை வந்து வளர்த்துனது சாதாரண விஷயம் இல்லை. ஐவ் சீன் ஹர் எவ்வளோ. ஏன்னா அப்பா வந்து வேறு கண்ட்ரி அண்ட் வேறு ஸ்டேட்ஸில் இருக்கும்போது ஆர்மியில் இருந்தார். அப்போது அவ்வளோ கஷ்டம், அம்மா தனியாக மேனேஜ் பண்ணது. பட் ஸ்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து எங்களெல்லாம் வளர்த்துனாங்க. அதெல்லாம் எனக்கு நான் குழந்தையிலேருந்து பார்த்துருக்கேன். அண்ட் என் சிஸ்டர்ஸ் வந்து அது மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அழகாக வந்து லைஃப்பை கொண்டு போனது, படித்து முடித்து வேலை செஞ்சு அந்த 9 to 5 ஜாப் முடிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம், அப்புறம் குழந்தைங்க, அவங்க ஃபேமிலி, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. ஓகே நம்மளுக்கும் அந்த மாதிரி கூட. ஸோ அதனால தான் ஐ டென்ட் கிவ் அப், பட் ஐ டுக் அ பிரேக். ஓகே நம்ம வந்து என்னோட பேஷன், என்னோட ஒர்க்கு இதெல்லாம் நான் பண்ணணும். இப்படியும் ஒரு லைஃப் இருக்குது. காலேஜ் தான் எனக்கு சரியாக வரல, அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம், அங்கே போய் நல்லா படிக்கணும், அங்கே போய் நிறையா விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஸோ தட்ஸ் வை ஐ சோஸ் அப்ராட் அண்ட் இட் கேவ் மீ த பெஸ்ட் லெசன் சொல்லலாம். இந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா அந்த ஒரு பீரியட் தான். பிகாஸ் ஐ டைவர்சிஃபைடாக இருந்துச்சு. ஐ மெட் சோ மெனி மை கிளாஸ்மேட்ஸ் வேர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அண்ட் அவங்களோட கல்ச்சர், அவங்களோட யூனோ தட் லவ், தட் சப்போர்ட், அதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் தே வர் வெரி எல்டர் டு மீ அண்ட் இட் வாஸ் நைஸ், வெரி ஹெல்தி இட் வாஸ் அண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு அதில் நிறைய லைஃப் லெசன்ஸ் கிடச்சிது. ஸோ
அது முடிச்சதுக்கப்புறம் நான் இங்கே வருவேன். ஆனால் இந்தியாவுக்கு தான் திருப்பி வரணும்னு இருந்தேன். வந்து இங்கே லைஃப் செட்டில் ஆகி அப்படியே என்ன எல்லாருமே அப்படி அழகாக கல்யாணம், ஃபேமிலி, லைஃபு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் அது ஒரு பேட்டர்னாக போகும் இல்லைங்களா? அந்த பேட்டர்ன் எனக்கும் வேணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி தான் வந்து பிளான் பண்ணேன். பட் திருப்பி அதுதான் நான் இப்படி போகணும்னு நினச்சேன். பட் திருப்பி மீடியா கேவ் மீ ஒன் லைஃப் அகெயின். இல்லை டான்ஸ் ஜோடி டான்ஸ் எனக்கு திருப்பி வந்துச்சு. தட் வாஸ் அ பிக் கம்பேக். ஓகே, ஹவ் வாஸ் அ கம்பேக்? லைக் நீங்கள் ஃப்ரான்ஸில் பணி புரிஞ்சிருந்தீங்க, அங்கே முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தீங்க, இந்தியாவுக்கு சென்னையில் வந்திருக்கீங்க. சென்னைக்கு வந்துட்டு உடனே நீங்கள் சேனல் அப்ரோச் பண்ணீங்களா, இல்லை சேனல்லேருந்து யாராவது வந்து உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஜோடி இருக்குது, நீங்கள் மறுபடியும் வரணும், ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு சொன்னாங்களா? 4 வருஷம் 3 வருஷம் 3.5 years நான் வந்து எந்த ஒரு டச்சுமே இல்லை. மீடியா சைடில் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எந்த டச்சுமே இல்லை. அப்புறம் திடீர்னு வந்து நான் போஸ்ட் போட்டேன், பேக் டு ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டோன்னே தான் எனக்கு சேனல்லேருந்து மெசேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க, லைக் தேர் இஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் நடக்க போகுது, கதிர்ன்ற ஒரு கண்டஸ்டன்ட்க்கு வந்துட்டு அபிராமி வந்து போகிறாங்க, ஸோ அவங்களுக்கு பதிலாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண சொன்னேன். இல்லை நல்லா குண்டாயிட்டேன் நான், ஆடியே 3 years ஆச்சு ப்ராப்பராக காம்படிஷனுக்கு நான் ஆடி. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அப்படின்னு கேட்டாங்க. அண்ட் என்னை ஜோடியில் வளர்த்து விட்டவங்க. அப்போ அவங்க கேட்டப்போ சரி ஓகே நீங்கள் என்ன பாருங்கள். அப்போ அவங்க சொன்னாங்க சரி சேனலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு தென் நான் வந்து ஆடி காமிச்சோன்னே எல்லாமே வந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்ல நீங்கள் தான் பண்ணுன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு அது வந்து பயங்கர யூனோ இந்த கர்மான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எனக்கு அப்படி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் டிவோஷனல் ரவுண்ட் தான் எனக்கு ஜோடியில் லாஸ்ட் ஆக்சிடென்ட் ஆனது. அந்த டிவோஷனல் ரவுண்ட்ல தான் ஜோடி சீசன்ல முடிஞ்சது. தட் வாஸ் தி லாஸ்ட் காம்படிஷன்ல, அதான் லாஸ்ட். திருப்பி கம்பேக் வந்து அதே டிவோஷனல் ரவுண்ட், அதே டிவோஷனல் ரவுண்ட்ல இந்த சேம் சேனல், இந்த சேம் ஜீ தமிழ் எனக்கு அது பயங்கர கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வி காட் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் எல்லாருமே என்ன தெரிஞ்சவங்க எல்லாருமே they were waiting for this ஸ்வேதாவோட கம்பேக் இருக்கணும்னு பயங்கர சப்போர்ட். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு அதுவே ஒரு பெரிய ஜெயிச்ச மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ஓ இவங்கெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதான் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு பயங்கர ஹாப்பியானே. அப்போ அந்த காம்படிஷனில் வின்னே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கஷ்டப்பட்டேன். எனக்கு கதிரும் நானும் வரதா தான் கொரியோகிராஃபர் பயங்கரமாக ஆடி நிறைய இதில் வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வாங்கினோம். அதுக்கப்புறம் பட் நடக்கலை. செமிஃபைனல்ஸ்க்கு போக முடியாது, வி காட் எலிமினேட்டட். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி எனக்கு சன் டிவியில் உங்களுக்கு ஷோஸ் கேட்டாங்க. அப்போ அந்த அட்வென்ச்சரஸ் ஷோ ஸ்டார் வார்ஸ்ன்னு சொல்லி அப்போ தான் திருப்பி சன் டிவியோட கம்பேக் கேட்டாங்க. அது பண்ணி முடிச்சோடனே சண்டே கலாட்டா வாஸ் டோட்டலி கான்ட்ரா, ஃபுல் காமெடி ஷோ. மதுரை முத்து அண்ணா அவரோடது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த காமெடி வந்து நான் என்ன சொன்னாலும் சிரிப்பேன். நான் நீங்கள் ஏதாவது ஒரு சொன்ன மொக்க ஜோக் சொன்னாலும் நான் சிரிப்பேன் நான். ஸோ பட் ஐம் நாட் அ கமீடியன். எனக்கு வந்து காமெடி பண்ண தெரியாது. எனக்கு வந்து மற்றவங்களை வந்து ஹாப்பி ஆக்க தெரியும். பட் அந்த ஒரு காமெடி சிரிப்பெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. என்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும், அந்த சந்தோஷம் கொடுக்க தெரியும். பட் அந்த கவுண்ட்ரு, அந்த கலாய்க்கிறது அதெல்லாம் எனக்கு வராது. நான் யோசிக்கிறேன் எந்த ஆங்கிள் என்ன கூப்பிட்டுருக்காங்க இந்த ஷோக்கு அப்படின்னு. ஐ வாஸ் வெரி ஸ்கெப்டிக்கல். நான் திரும்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னங்களா நானுங்களா ஷோராங்க அப்படின்னா தேவதர்ஷினி மேம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாங்க நீங்களும் ஜெனிஃபர் அப்படின்னு. ஜெனிஃபர் இஸ் a வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். கில்லியில் பண்ணாங்க இல்லைங்களா அவங்க. ஸோ நாங்கள் சரி ஓகே எனக்கு சரி ஓகே ஃபைன் நம்மள வந்து கூப்பிட்ருக்காங்க நம்ம போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு எபிசோட் பண்ணப்போ மதுரை முத்துவானா அவர் என்ன காமெடி சொன்னாலும் நான் சிரிச்சுட்டே இருந்தேன். அண்ட் இட்ஸ் எ ஸ்கிரிப்டட் ஷோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி அது நல்லா போச்சு. அண்ட் திருப்பி செகண்ட் எபிசோட் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் லைக் அக்ரிமெண்ட் போட்டு இல்லை நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னேன். எனக்கு ஐ வாஸ் லைக் ப்ரிட்டி ஹாப்பி. ஓகே ஃபைன் நம்மளுக்கும் காமெடியெல்லாம் வருதே அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸு கெட்டப்ஸ் எல்லாம் போட்டு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அது அந்த டீமே வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் அந்த ஷூட்டு. ஸோ அந்த ஷூட்டுக்கு போகும்போது பயங்கர எனர்ஜியாக ஓகே இன்றைக்கி நம்ம சிரிக்க போகிறோம், ஃபுல் டே காலையிலேருந்து நைட் வரைக்கும் சிரிக்க தான் போகிறோம். ஸோ அப்படி போச்சு. அந்த ஷோ முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து சன் லைஃப் ஷோ பண்ணேன், ஆங்கரிங் பண்ணேன், நிறைய ஷோஸ் ஆங்கரிங் பண்ணேன். அப்புறம் அகெயின் பிரேக். உங்களுடைய ஆங்கரிங் ஜேர்னி எப்படி இருந்தது? லைக் நீங்கள் சன் ஷோஸில் வந்துட்டு நிறைய ஆங்கரிங் கூட பண்ணியிருக்கீங்க. ஒரு பக்கம் டான்ஸர், ஒரு பக்கம் டைட்டில் வின்னர் மாநாட மயிலாட, ஒரு பக்கம் வந்துட்டு டிவி சீரியல்ஸ் அண்ட் ஆல்சோ யுவர் ஆங்கரிங். எப்படி எவ்வளோ டைவர்சிஃபைடாக எப்படி சமாளிக்கிறீங்க இத்தனை? தெரியல.
ஐ திங்க் ஐ ஹேவ் டு தேங்க் whoever believed me. அவ்வளோதான். ஏன்னா தமிழ் பாரதி அண்ணா தான் வந்துட்டு சுவை தேடின்னு ஒரு ஷோ, குக்கரி ஷோ. அண்ணா வந்துட்டு இந்த மாதிரி என்ன டான்ஸ் எல்லாம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த ஷோ ஒன்று கேட்டிருந்தாங்க. சரி ஓகே சுவை தேடி, ஐ டென்ட் நோ இட்ஸ் ஒரு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா குக்கரி ஷோ அவன் சொன்ன நீ தான் பண்ணுற அப்படின்ட்டாங்க. ஆங்கரிங். அப்புறம் நான் சொன்னேன் எனக்கே டவுட், ஏன்னா என் குரல்ல பார்த்து கிண்டல் பண்ணாத ஆள் இல்லை. கீச்சுன்னு இருக்கு, எலி மாதிரி இருக்கு, ஐயோ நீ எல்லாம் பேசாத, யோ ஃபேக்கிங், பூபுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா எவ்ரிவேர் வேறவே ஐ கோ ஒன்லி என்னை வந்து ஒரு இன்செக்யூர்டான ஒரு பர்சனாக மாற்றிடுவாங்க. நீ அழகா இல்லை, யூ வெரி ஃபேட், யூ வெரி ஃபேர், இன்னும் இப்படி கலராக இருக்க, யூ கெட் மை பாயிண்ட். எனக்கு வந்து எங்கே போனாலும் லைக் ஓகே நீ சிரிக்கிறது கேவலமாக இருக்குது, நல்லா இல்லை, யூஆர் வெரி ஓப்பன், யூஆர் ஃபேக்கிங், நீ பேசுறது வந்து கொஞ்சம் பேசுறதுனால யூஆர் லைக் ஆக்டிங் தட் யூர் வெரி ஸ்வீட் அப்படின்னு நல்லா பேசுவாங்க. ஐயையோ சரி நம்ம குரல் இப்படி இருக்கேன்னு. பட் அண்ணா சொன்னார் இல்லைம்மா நீ பேசு. அப்போ ஓகே அவங்க கான்ஃபிடென்ட் டைரக்டர் சார் கொடுக்கும்போது அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லைங்களா. நம்ம குறையை மட்டுமே பார்த்து கண்டுபிடிப்பாங்க நிறைய பேர், எவ்வளோ நல்லதா இருந்தாலும். எக்ஸாக்ட்லி. பட் அவங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஓகே ஃபைன் நம்ம பண்ணலாம்னு அதுவுமே போச்சு. ஒரு 75 எபிசோட்ஸா அந்த அளவுக்கு போச்சு. போயிட்டு அது நல்லா ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் எல்லாம். இங்கே இன் சிட்டிஸ் எல்லாம் இங்கே பக்கத்தில் எல்லாம் சிட்டிஸ்க்கெல்லாம் போய் நல்லா இருந்துச்சு அது. தட் ஷோ. திருச்சிக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும். அப்போ வந்து நிறைய வந்துட்டு நீங்கள் ஏன்னா வந்து டான்ஸில் ஒரு பக்கம் நீங்கள் கலக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக அந்த சீசனில் இந்த டைட்டில் வின்னர் ஆகும்ட்டு நிறைய ஆடியன்ஸ் உங்களுடைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விடாமுயற்சியாக தட் இஸ் நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த வீல் சேரில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் ஒரு டிவோஷன் சாங் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அப்போ வந்து ரம்யா கிருஷ்ணா மேம் இருந்தாங்க, அப்புறம் வந்து தீபக் அண்ணா ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? தீபக் அண்ணா வந்து அவர் வந்து என்ன நிறைய ஷோஸில் மாநாட மயில எல்லாம் பார்த்துருக்காரு. நான் வந்து இந்த பிஓபி போட்டுட்டு வீல் சேரில் வந்தோடனே எல்லாருமே ஆஃப் பயங்கர. அப்போவே சொன்னாங்க எதுக்கு நீ பெர்ஃபார்ம் பண்ணுற வேண்டாம் அப்படின்னு. பட் அது ஆக்சுவலி ஒரு பெரிய ரிஸ்க் தானே. டாக்டர்ஸ் சொன்னாங்க நோ வேண்டாம் அப்படின்னு. பட் நாங்கள் அதை பார்த்து தான் சேரில் உட்காந்த மாதிரி அப்படி தான் பண்ணோம் நான் பண்ணேன். அண்ட் லீலாவதி என் கூட பெர்ஃபார்ம் பண்ணவங்களும் அவங்களுமே வந்து ஃபுல் டெடிகேஷன், இஸ் அ பியூட்டிஃபுல் டான்சர். அண்ட் இப்போ அவங்க கொரியோகிராஃபராக இருக்காங்க. பட் அவங்களுக்கும் அந்த பேஷன் அந்த ஒரு, ஏன்னா நாங்கள் 2 பேருமே வி ஸ்டார்டட் வித் உங்களிலியர் அடுத்த பிரபுதேவா. ஸோ எங்களுக்கு அந்த வெறித்தனம் இருந்துச்சு வின் பண்ணோம். பட் ஐ டென்ட் வாண்ட் டு கிவ் அப். ஏன்னா ஓகே அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் சேனல்கிட்ட வேறு பேர் வேணால் மாற்றி கொடுத்துருங்க அவங்களுக்கு. அது வந்து தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் இந்த ரவுண்டில் கிவ் அப் பண்ணால் நல்லா இருக்காது, போட்ட எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும்னு பண்ணோம். எல்லாருமே அழுதுட்டாங்க. தே cried out of heart. எல்லாரும் வந்து ஏன் பொண்ணு ஏன் அப்படின்னு பயங்கரமாக கனெக்ட் பண்ணாங்க என்னை வச்சு. எனக்கு அது இப்போவும் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் தெம். இப்போ ஆல்மோஸ்ட் 10-12 இயர்ஸ் ஆச்சு. இப்போ கூட கால் எப்படிமா இருக்கு அப்படிதான் கேட்பாங்க என்கிட்ட நிறைய பேர். அந்த வீல் சேர் லேண்டிங்ல ஐயோ கூஸ் பம்ஸே வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது மனசு பயங்கர. அது உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டியை காட்டுது. நீங்கள் எந்த சமயத்துலையும் சரி எவ்வளோதான் எதிர்ப்புகள் இருந்தாலுமே நீங்கள் விடாமுயற்சியாக நான் விடவே கூடாது கண்டிப்பாக ஜெயிச்சாங்கன்னு வந்து ஆடினீங்க. நிறைய பேர் உங்களுடைய ஃபேன்ஸ் நிறைய பாராட்டினாங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அண்ட் சூப்பர். சங்கீதா அக்கா வந்து, ஆனால் ரம்யா கிருஷ்ணன் மேம் சங்கீதா அக்கா நீ விட்டா இதுக்கப்புறம் நீ ஆடிட்டே இருப்ப, அதனால யூ நீட் பிரேக். பிரேக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து எலிமினேட் பண்ணாங்க. ரொம்ப அவங்களுக்கும் இஷ்டம் இல்லை எலிமினேட் பண்ணுறது. ஸோ எல்லாரும் என்னோட நல்லதுக்காக தான் வந்து என்னோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்ல ஒரே காரணத்துக்கு தான் என்னை எலிமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வைல்ட் கார்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணப்போ வைல்ட் கார்டில் ஸ்பெஷல் ரவுண்டில் வைல்ட் கார்டில் பண்ண முடியல, எனக்கு இன்னும் சரியாகலை. அப்போ ஸ்பெஷல் ரவுண்டில் பண்ணப்போ தான் சிவா நான் வந்து அப்போ தான் இந்த மாதிரி மிமிக்கெல்லாம் பண்ணி நான் எப்படி மைக் ஹோல்ட் பண்ணுவேன் அந்த வீடியோ இப்போ கூட நிறைய பேர் ஷேர் பண்ணுவேன். அண்ணா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா சிவா அண்ணா, ரின்சன், பிரபு அண்ணா, நான் பயங்கரமாக கலாய்ப்போம். அதாவது அண்ணா சொல்லுவார் சிவா உன்னெல்லாம் வச்சு ஒரு கொலை கொடி பண்ண முடியாது, எப்பா அப்படியே சிரிச்சிருவேன் நான், மாட்டி விட்டுருவேன் நான் அந்த மாதிரி. அண்ணா ஏதாவது கவுண்டர் கொடுத்துட்டு இருப்பாரா விளாக்குன்னு சிரிச்சிருவேன் நான். எல்லாருமே வந்து ஐயோ நீ வந்து சரியான ஆள் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து நம்ம மனசார தங்கச்சி, எனக்கு இந்த செட்டில் ஒரே தங்கச்சின்னா அது ஸ்வேதா தான். அடிப்பட்டு ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் அண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணார். அண்ட் ஆஃப்டர் 6 இயர்ஸ் நான் அவரை வந்து கொச்சி ஏர்போர்ட்டில் மீட் பண்ணும்போது நான் ஒரு தயக்கம், அண்ணா பெரிய ஆள் ஆகிட்டார் நம்மளெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாரா அப்படின்னு. பட் அவர் வந்து அப் டு டேட் நான் எங்கே போனேன், நான் கான்டாக்ட் இல்லை, பட் நான் எங்கே போனேன், நான் என்ன படித்தேன்,
திருப்பி இப்போ நான் சன் டிவியில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு அண்ணா வந்து அப் டு டேட் வச்சப்போ அண்ணா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ சூப்பர். அண்ணா வந்து உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு அந்த ஷோல. இன்னுமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாருங்களா? ஐ திங்க் ஸோ. ஹீஸ் அ ஸ்வீட் பர்சன். ஸோ யா, ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணும்போது கூட அவர் அதே மாதிரி ஞாபகம் வச்சிருக்காரு. எல்லாமே உங்களோட அதே அன்போட பேசியிருந்தாரு உங்களோட. ஸோ நைஸா.